அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். புகழனைத்து அல்லாஹ் ஒருவனுக்கு. மனிதர்களையும் ஜின்களையும் உள்ள வருத்தப்பட்ட ஷைத்தானுடைய தீங்கை விட்டும் எங்கள் இறைவனே உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். இப்போ அத்தியாயம் 57 ஆயத்து 12. நம்பிக்கையாளர்களான ஆண்களையும் நம்பிக்கை உள்ள பெண்களையும் நீ பார்க்கும் நாளில் அவர்களுடைய பிரகாசம் அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு வலது புறத்திலும் விரைந்து கொண்டே இருக்கும். உங்களுக்கு நற்குழியாவது சுவன சூளைகளாகும். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டே இருக்கும். அவற்றில் என்றென்றும் தங்கியிருங்கள் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லியிருக்கான். அப்போ நம்பிக்கையாளர் ஆணும் நம்பிக்கையாளர் பெண்ணும் அப்படிங்கிறது அது மூமினும் சொல்லிக்கலாம், நம்பிக்கையாளரும் சொல்லிக்கலாம். நம்பிக்கை மூமின் ரெண்டுமே அல்லாவுடைய வாக்குகளை கடைப்பிடிச்சி வாழ்கிறவங்களுக்கு இந்த ஒரு வார்த்தைகள் வரக்கூடியதாக இருக்குது. அப்போ நம்ம நம்பிக்கையாளர் எப்படி இருக்கணும் அப்படிங்கும்போது ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாவை நம்பணும் அப்படிங்கிற நம்மளுக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே இந்த உலகத்தை படைத்து நம்ம இந்த உலகத்தில் பிறக்கும்போது இந்த உலகம் பார்க்கும்போது நமக்கு உலகம் படைக்கப்பட்ட நிலையில் இருக்குது. அப்போ நமக்காக உலகத்தை படைச்சி வச்சுட்டு நம்மள உலகத்துக்கு இந்த இறைவன் இறக்குறான். அப்போ அவன் என்ன சொல்கிறான் அப்படிங்கும்போது, உங்களுக்காக நான் உலகத்தை படைச்சி நீங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்க, ஆனால் மறைவான என்னையே நம்பிக்கை கொள்ளுங்க. மறைவான என்னையை நம்பிக்கை கொள்ளுங்க அப்படிங்கும்போது என்னுடைய நல் உபதேசங்களை கேட்டு அதன்படி வாழ்ந்து வாங்க. எதையும் எனக்கு இணை வைக்காதீங்க. ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்னிடமே கேளுங்க. உங்களுக்கு துன்பம் வந்தாலும் என்னிடம் கேளுங்க. அதே மாதிரி உங்களுக்கு உடல் நோய்வாய்ப்பட்டாலும் என்னிடம் கேளுங்க. இன்னும் உங்களுக்கு மன உளைச்சல் வந்தாலும் என்னிடம் கேளுங்க. இந்த மாதிரியும் அல்லாஹ் தஆலா சொல்லிகிட்டே வரான். அதுமாதிரி குர்ஆனில் உங்களுக்கு அச்சுறுத்தலும் நற்செய்தியும் கொடுத்துருக்கேன். இது பூரா இதன்படி நீங்கள் வாழ்ந்து வாங்க. அப்போ நீங்கள் நம்பிக்கையாளர்களாக இருக்கலாம் அப்படிங்கிறத அந்த நற்செய்தியோட கொடுத்து இதை யார் பின்பற்றி வாழ்ந்து வராங்களோ அவர்களுக்கு பிரகாசமாக இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு முன்னும் பின்னும் வலது புறமும் பிரகாசமாக கொடுக்கப்படும். அவங்க பிரகாசமாக இருப்பாங்க அப்படிங்கிறதே அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்போ நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம சிந்திக்கும்போது அல்லாஹ் நமக்காக எவ்வளோ படைச்சி வச்சுருக்கான், நமக்காக எவ்வளோ உதவி செய்கிறான், நமக்காக எல்லா வகையிலையும் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் கொடுத்து அந்த மறைவான அல்லாஹ் எப்படி நம்புகிறோன்னு பார்க்கத்தானே இவ்வளோ படைச்சி கொடுத்து வச்சுருக்கான். அதேமாதிரி அல்லாஹ் என்ன சொல்கிறான், உங்களுக்கு எல்லாத்தையும் நான் தாரேன், ஆனால் மறைவான என்னையே நம்பிக்கை கொண்டு வாங்க. அதைத்தான் உங்கள் இடத்துல பார்க்குறேன். அந்த உள்ளட்சத்தையும் அந்த பயத்தையும் தான் பார்க்குறேன் அப்படிங்கிறத அல்லாவும் சொல்கிறான். அப்போ நம்ம ஒவ்வொரு விஷயங்களையும் அல்லாஹ்வுக்காக நீக்கி பொறுமையை கொண்டும் சகிப்புத்தன்மையை கொண்டும் விட்டு கொடுக்கும் தன்மையை கொண்டும் அல்லாஹ் மேலே உறுதியான நம்பிக்கையை கொண்டும் வாழ்ந்து நம்ம வரக்கூடியதாகவும், இன்னும் குர்ஆனில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் சத்தியத்தை கொண்டே இந்த குர்ஆனை இறக்கியிருக்கேன். இதில் உள்ள விஷயங்கள், இதில் உள்ள என்னுடைய நற்செய்தியெல்லாம் நீங்கள் கேட்டு வாழ்ந்து வாங்க. அதில் எந்த அளவுக்கு அந்த நற்செய்தியை கேட்டு எனக்கு எந்த அளவுக்கு பணிஞ்சு பயபக்தியோடையும் உள்ளட்சத்தோடையும் அவங்க வாழ்ந்து வராங்களோ அவங்கள விட்டு நான் கவனிச்சிட்டே இருக்கேன். அப்போ அவங்க இன்னும் நெருக்கமாக இன்னும் அல்லாஹ்வுக்கு அடிப்பணிஞ்சு வாழ அவங்க பிரகாசமான ஒளி கொடுக்கப்பட்ட நிலையில் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அந்த ஒளி தான் அல்லாஹ் அந்த குர்ஆனில் சொல்லியிருக்கான். அப்போ அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தி குர்ஆனை பார்த்து அதில் சிந்திச்சு குர்ஆனை பார்க்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்கணும், எங்கள் இறைவனே
எங்களுக்கு சிந்தனை அளிப்பவனே, சிந்திக்க செய்பவனே, உன்னுடைய நல்ல உபதேசங்களை ஒவ்வொன்றையும் கேட்டு அதில் எங்களை வாழ வைக்கும், வழி நடத்தும் பொறுப்பேற்றுக்கொள்பவனே, பொறுப்பேற்பது மேலானவனே, மிக்க சிறந்தவனே அப்படின்ட்டு நம்ம அல்லாட்ட பொறுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை இப்போ நம்ம குரானை பார்க்கும்போதே அல்லாட்ட பொறுப்பை ஒப்படைக்கணும். இதிலெல்லாம் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் மூமினான மக்களாக வாழணும், அந்த பாக்கியத்தை நாங்கள் அடையணும் அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாட்ட கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அல்லாஹ் சொன்னால், உங்கள் மனம் எது விரும்புதோ அதில் நான் வாழ வைக்கிறேன். இந்த உலக வாழ்க்கையும் பெருமை வாழ்க்கையும் ஆடம்பர வாழ்க்கை தான் உங்களுக்கு வேணுண்டா அதிலே வாழ்ந்து போங்க. இல்லை என்னுடைய பொருத்தமும் என்னுடைய நெருக்கமும் மறுமை வாழ்க்கை தான் வேணும் அப்படின்டா அதில் உங்களை வாழ வைக்கிறேன். உங்களுடைய விருப்பம்தான் உங்களுடைய வாழ்க்கை. ஆனால் இந்த உலக வாழ்க்கை வாழும்போது தீயதாக மாறி நீங்கள் கஷ்டத்துக்கு உள்ளாக்கப்படுவீர்கள், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தொட்டு விலகிடுவிய. யார் இந்த உலக வாழ்க்கையை அல்லாஹ்வுக்காக வாழ்கிறாங்களோ அவர்கள் அல்லாஹ்வுக்கு நெருக்கத்துக்கும் பொருத்தத்துக்கும் உரியவர்களாக இருப்பார்கள். அவர்களுக்கு தான் இந்த ஒரு மூமினான ஆணும் மூமினான பெண்ணுங்கிற நம்பிக்கையாளர் ஆண் நம்பிக்கையாளர் பெண் அப்படிங்கிற அந்த நற்செய்தியும் கொடுத்து அவர்களுக்கு பிரகாசத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்கிறான். அப்போ ஒவ்வொருத்தரும் நம்பிக்கை கொண்ட ஆணும் நம்பிக்கை கொண்ட பெண்ணாகவும் அல்லாவே நம்பி ஒவ்வொரு விஷயத்திலையும் வாழ்ந்து வெற்றி பெற்று அவனுக்கு பொருத்தத்துக்குரியவளாக வாழ்ந்து ஒவ்வொருத்தருடைய உயிரும் அல்லாஹ் தஆலா கைப்பற்றும் போது அவனுடைய விருப்பம் என்னண்டா அவன் சொன்னபடி கேட்டு இந்த உலகத்தை வாழணுங்கிறதான். அப்போ அல்லாஹ்வுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்த நிலையிலையும் அவனுடைய அருள் பெற்ற நிலையிலையும் இந்த பிரகாசத்தை அடைஞ்ச நிலையிலையும் ஒவ்வொருத்தருடைய உயிரும் கைப்பற்றப்படணுமே அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் விருப்பம் வைக்கணும். அப்போ நம்மளுக்கு அல்லாஹ் நன்மையே நாடுவான். அவங்கவுங்களுடைய விருப்பத்தில் வாழ வைக்கணும்னு சொல்கிறான் இல்லையா? அப்போ நம்ம அந்த விருப்பத்தை அல்லாட்ட ஒப்படைச்சிட்டு அந்த விருப்பத்திலேருந்து மனம் இருக்கும்போது நம்மளுக்கு அந்த வாழ்க்கையை அல்லாஹ் தன்னால் அதை அமைச்சே தருவான். நமக்கே நம்ம எப்படி இந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளே எப்படி வந்தோம், அல்லாஹ் இவ்வளோ அழகான முறையில் வாழ வச்சிட்ருக்கானே, மன அமைதியாக இருக்கே, மன சமாதானமாக இருக்கே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் உணரக்கூடிய தன்மையை அல்லாஹ் கொடுப்பான். எல்லாருக்கும் அல்லாஹ் நல்லருள் புரிய அல்லாவே போதுமானே. அல்ஹம்துலில்லாஹ், புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே.